கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 22வது வசனம். ரோமர் 6:22. ரோமன் 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ரொம்ப அழகா நேர்த்தியா நமக்கு முடிச்சு கொடுக்கிறாரு. எப்படி ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்போது அவன் என்ன ஆகிறான், அதாவது ஒரு சட்ட பிரகாரமாக, ஒரு சமுதாய பிரகாரமாக, இல்லை ஒரு பொலிட்டிக்கலா, இல்லை எல்லா வகையிலையும் அவனுக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நம்ம பார்க்குறோம், யோவான் 8வது அதிகாரம் 36வது வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, மெய்யாகவே மனுஷகுமாரன் உங்களை விடுதலை செய்தால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்ன, பாவத்திலிருந்து விடுதலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கிறாரு. அதே மாதிரி கலாத்தியர் 5:1 பார்க்கிறோம், ஆனபடியினால் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தன நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலையிலேயே நிலை கொண்டிருங்கள். காரணம் என்ன, கொலோசியர் 1:13 சொல்றாரு. முன்னாடி என்ன, இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தின் உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். முன்னாடி நான் இருளில் இருந்தேன், அந்தகாரத்தில் இருந்தேன். ஆனால் முன்னாடி பாவம், அடிமைத்தனம், இல்லை ஒரு போதை வஸ்துகள், இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனம், அதனால் வரக்கூடிய குற்ற உணர்வு, அதனால நான் இருந்தேன். ஆனால் இப்போ என்னுடைய அடையாளம் அதனால இல்லை. இப்போ நான் என்ன பண்ணேன், நான் பாவத்துக்கு விலகி என்ன பண்ணேன், நீதிக்கு அடிமை ஆகிட்டேன். நீங்கள் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 22வது வசனம் பார்க்கும்போது, கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாய் இருக்கிறான். எப்படி, அவன் தான் கர்த்தருடைய சொத்து. அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவினுடைய அடிமையாய் இருக்கிறான். அப்போ என்ன, ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அவன் கிறிஸ்துவுக்கு அடிமையாகிறான். அதனுடைய பலன் என்ன, நித்திய ஜீவன். அதனுடைய முடிவு என்ன, நித்திய ஜீவன். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்லி கொடுக்கிறாரு. நீ என்கிட்ட வா, நான் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். நீங்க பாருங்க, மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. அப்போ என்ன, முதல்ல எனக்கு விடுதலை உண்டாகிறது. அந்த விடுதலை எனக்கு கொடுக்கிறது. ஏன்னா அதனுடைய விடுதலையின் மூலமாக வரக்கூடிய பலன் என்ன, எனக்கு பரிசுத்தம். அந்த பரிசுத்தம் என்னத்தை கொடுக்குது, எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. அல்லேலூயா. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் விடுதலை பெற்ற நம்ம எல்லாருமே அவருக்குன்னு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான் நம்மளை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏன்னா நம்மளை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம், நம்மளை அழைத்து கொண்டதனுடைய நோக்கம், நான் அவருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய். ஏன்னா பிலிப்பியர் 1:11 சொல்ல, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். என்ன, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு மக்களா, எந்த ஒரு இது இல்லாமல். அதனால தான் 1 தெசலோனிக்கர் 4:3 சொல்லும்போது, கர்த்தருடைய விருப்பம் என்ன, அவருடைய சித்தம் என்ன, உங்களுடைய பரிசுத்தம். அப்போ என்ன ஆகிறது, நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நீதிக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு கிடைக்கிற பலன் என்ன, நீங்கள் பரிசுத்தமாகி உங்களை அழைத்தவரை போல நீங்கள் மாறுவது. உங்களை என்னையும் அழைத்த அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நம்ம மாறும்போது அதுதான் பரிசுத்த பாதை. நீங்கள் இப்படி புரிஞ்சு கொள்ளுங்க. முதலாவது ஒரு கதவு இருக்கிறது. அந்த கதவுக்கு இந்த பக்கம் இருந்தால் பாவத்துக்கு கீழே இருக்கும். அந்த கதவை நம்ம திறக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, நமக்கு நீதிமான் என்கிற ஒரு இது உண்டாகுது. அந்த நீதிமான்கிற அந்த கதவு வழியாக உள்ள நுழைஞ்சு நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கோம். அது பெரிய நீளமான ஒரு பாதை. அந்த பாதையினுடைய முடிவில் ஒரு கதவு இருக்குது.
அந்த பாதை என்ன? பரிசுத்த பாதை. அந்த பரிசுத்த பாதையில் நம்ம ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சிலர் வேகமாக நடப்பாங்க, ஒரு சிலர் மெதுவாக நடப்பாங்க, ஒரு சிலர் கீழே விழுந்து கிடப்பாங்க. ஆனால் அந்த பாதையினுடைய கடைசி கதவை போய் திறந்தீங்கன்னா நீங்கள் மகிமையில் கிறிஸ்துவை போல மாறுவது. அப்போ இந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு பெரிய நீளமான காரிடர் என்று சொல்கிற நீளமான பாதையில், அந்த பரிசுத்த பாதையில் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். முடிவு நமக்கு என்ன? முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலுயா. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்த எங்களை மீட்டெடுத்து இந்த பரிசுத்த பாதையில் நடத்த வைத்து உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு கொடுத்து, ஆண்டவரே, நீதியின் கனிகளை உருவாக்குகிறவர்களாய் எங்களை மாற்றி முடிவில் எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க போகிற உன்னத தெய்வமே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.